வாசுதேவன், சேர்மன், ஆத்மா சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 பல சிரமங்களை கொடுத்து அதை நம்ம கடந்து 2026 நல்லதொரு விடியலோடு நல்லதொரு துவக்கத்தோடு வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நல்ல செய்தியையும் இந்த தருணத்தில் நான் பதிவிடுறேன். வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பணம் வெகு விரைவில் பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தின் மூலம் வழங்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். பணமாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஒரு பாதி நிலத்தை கமலகோபியிடமிருந்து கோதை நாச்சியார் மீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த நிலத்தை விற்பனை செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால ஒரு சிலர் தை பொறுக்கட்டும் நாங்கள் கரையம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வேறு சில ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருப்பதால் வாடிக்கையாளர்களுக்கு வெகு விரைவில் பணம் கிடைக்கும் வகையில் சில ஏற்பாடுகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அனைத்து நபர்களுக்கும் பொருளாதார குற்றப்பிரிவின் மூலமே செட்டில் செய்யலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. குழப்பங்களோட இந்த விஷயம் இருந்தது, ஒரு தீர்வை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சது. கமலகோபியிடமிருந்து அப்படிங்கிறது நிலத்தை மீட்டு பணத்தை வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையை கோதை நாச்சியார் நடத்தினாங்க. அதில் ஒரு பகுதி நம்ம கைக்கு வந்துருச்சு. அதை விற்று வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதுபோலவே அவர்களுக்கும் கோதை நாச்சியாருக்கும் இடைப்பட்ட பிரச்சனைகள் ஊடகங்கள் வாயிலாக நானும் தெரிந்து கொண்டேன். எது எப்படினாலும் அப்படிங்கிறது வாடிக்கையாளர்களுக்கு பணத்தை திரும்ப கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் நான் தெளிவாக இருப்பதாலும், அதே நிலைப்பாட்டில் கோதை நாச்சியாரும் பணத்தை வாங்கி கொடுத்து வாடிக்கையாளர்களுக்கு நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்ததுனால தான் அபகரிக்கப்பட்ட நிலம் நமக்கு திரும்ப கிடைத்தது. ஒரு பகுதி தான் கிடைச்சிருக்கு, மொத்தமாக கிடைக்கல. அதனால திண்டுக்கல் ரெட்டியார் சத்திரம் கோபிநாத சுவாமி கோயில் அடிவாரத்தில் உள்ள அந்த 4 ஏக்கரை நம்ம விற்பனை செய்ய ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பார்க்கிங்கை ஒட்டியே இருக்கும். அதனால உங்களுக்கும் யாராவது தெரிந்த நபர்கள் இருந்தால், அந்த இடத்தை வாங்கக்கூடிய ஆர்வமுள்ளவர்கள் இருந்தால், அல்லது நமது வாடிக்கையாளர்களே அந்த இடத்தை கிரயம் செய்து கொள்ள விருப்பம் இருந்தால் நீங்களே வாங்கிட்டு கூட பணம் கொடுத்தா நம்ம வாடிக்கையாளர்களுக்கு செட்டில் பண்ணிடலாம். ஆனால் 2026 ஒரு நல்லதொரு துவக்கமாகவும், இழந்ததையெல்லாம் மீட்டு இனியதொரு புதிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து தொழில் செய்யும் வகையில் புதிய திட்டங்களை வகுத்து சிறப்பாக வழிநடத்தி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உண்டான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நமது நிறுவனத்தின் நோக்கம். பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பாதிப்புகளுக்கெல்லாம் ஈடு செய்யும் வகையில் ஏதோ ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அதன் மூலம் என்னையும் என் நிறுவனத்தையும் நம்பி வந்தவர்கள் தொடர்ந்து தொழில் செய்வதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த 2026 நம்மளுடைய குறிக்கோள். நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு இந்த 2026 ஒரு இனிய ஆண்டாக அமைய இறைவனை பிரார்த்திப்போம். இதுவரை எங்கள் குடும்பத்திற்கு நல்லதொரு ஒத்துழைப்பை நல்கி சூழ்நிலையை புரிந்து கொண்டு பொறுமை காத்து எங்கள் நிறுவனத்தின் மீது பல்வேறு அவதூறுகள் பேசப்பட்டாலும் பரப்பப்பட்டாலும் என் மீதும் என் நிறுவனத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து பொறுமை காத்த எனது வாடிக்கையாளர்களுக்கு என் சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்வரும் காலத்தில் இது போன்ற தவறுகள் நடக்காத வகையிலும் சிறந்ததொரு வழிகாட்டுதலின் மூலம் சிறு குறு நடுத்தர தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து அதன் மூலம் நீங்கள் ஒரு வெற்றி பாதையில் பயணிக்க எங்கள் நிறுவனம் அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படும் என்பதை இந்த தருணத்தில் உறுதியளிக்கிறேன். கால சூழ்நிலைகள் எப்படி மாறியிருந்தாலும் என் மீதும் என் நிறுவனத்தை மீதும் நம்பிக்கை வைத்து தொடர்ந்து இயந்திரங்களை வாங்கி தொழில் செய்து கொண்டிருக்கும் என் அன்பார்ந்த வாடிக்கையாளர் உறவுகளுக்கு இந்த தருணத்தில் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை, ஒரு அக்னி பிரவேசம் போல கடந்த 6 மாதமாக கடந்து நல்லதொரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். அபகரிக்கப்பட்ட நிலம் 50% திரும்ப கிடைத்திருக்கிறது. கமலகோபியால் அபகரிக்கப்பட்ட நிலம் மீட்கப்பட்டிருக்கிறது.
அதை விற்று வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுப்பதற்குண்டான முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். பொறுமை காத்த நண்பர்கள் அனைவருக்கும் வெகு விரைவில் திருப்பூர் பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தின் மூலம் தீர்வை எட்டுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வீடியோ வாயிலாக உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அனைவரும் இன்புற்றோடு மகிழ்ச்சியோடு இந்த 2026 துவங்குங்கள். வெற்றி பாதையில் பயணிப்போம். வீழ்த்த நினைத்தவர்களை வென்றெடுப்போம். வாடிக்கையாளர்கள் பேராதரவோடு இழந்த நன்மதிப்பை மீண்டும் பெற்றிட இந்த 2026 போராடுவோம். உங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பது மட்டுமல்லாமல் உடனிருந்து வழிநடத்த 2026 என்னுடைய அர்ப்பணிப்பை உங்களுக்காக சமர்ப்பிப்பேன் என உறுதியளிக்கிறேன். இக்கட்டான சூழ்நிலையில் இன்முகத்தோடும் பரிவோடும் ஆதரவளித்த அந்த வாடிக்கையாளருக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது குழுமம் உங்களுக்காக தொடர்ந்து வாய்ப்புகளை உருவாக்கும். பனியின் துணியிலிருந்து நூல் வேஸ்டை பிரித்தெடுக்கும் தொழில், டியூப் பைண்டிங் தொழில், கோன் வைண்டிங் தொழில், பாக்கு மட்டை தயாரிப்பு தொழில், தொன்னை தயாரிப்பு தொழில், பிளாஸ்டிக் பெட் பாட்டில் உடைக்கும் தொழில், மண்புழு உரம் தயாரிக்கும் தொழில், இப்படி பல்வேறு தொழில் வாய்ப்புகளை தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களுக்கும் கொண்டு சென்று அவரவர் திறமைக்கு ஏற்ப அவரவருடைய பொருளாதார நிலைக்கு ஏற்ப தேர்ந்தெடுக்கும் தொழிலை திறம்பட செய்திட அனைத்து வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும் நமது நிறுவனத்தோடு இணைந்து 2026 உங்கள் சுயதொழில் கனவை நனவாக்கிக் கொள்ளுங்கள். வெற்றி பாதையில் பயணிக்க, நஷ்டமில்லா தொழிலை செய்திட, குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய தொழிலை செய்திட, வீட்டிலிருந்தே தொழில் செய்ய, சிரமம் இல்லாமல் தொழில் வாய்ப்பை பெற்றிட, அரசாங்க மானியத்துடன் கூடிய வங்கி கடனை பெற்று தொழில் தொடங்க, வங்கி கடன் வாங்க வழிகாட்டுதலை பெற நீங்கள் எங்கள் குழுமத்தோடு தொடர்பில் இருங்கள். நேரில் வந்து சந்தித்து எங்கள் அலுவலர்களுடன் இந்த விவரங்களை கலந்து ஆலோசித்து உங்களுக்கு தேவையான தொழில் வாய்ப்பை உருவாக்கி வெற்றி பெறுங்கள். வாய்ப்புகளை பயன்படுத்தியவர்கள் மட்டும்தான் வெற்றியாளர்களாக மாறியிருக்கிறார்கள். நீங்களும் வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். வெற்றி பாதையில் பயணிப்போம். நன்றி, வணக்கம்.